ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாக இருக்கின்றது. பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கை வரவேற்கக்கூடிய தகுதியை இக்கணம் முதல் பெற்றும் இருக்கின்றது. உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீர்ந்தே போனது. இப்படி பல நல்ல விஷயங்களை உன்னிடம் நான் உன் வாழ்க்கையை பற்றி பேச வந்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, ஏனோ நடப்பது வேறொன்றாக இருக்கின்றது அல்லவா? ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது, எதற்காக இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று புரியாமல் அதையே நினைத்து நினைத்து கவலை கொள்ளாதே, பதட்டப்படாதே. துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவும் செய்கின்றேன். ஒன்றுமே இல்லாத பிரச்சனைகளுக்கு எல்லாம் இப்படி மீண்டும் மீண்டும் மனதிற்குள் கவலைகளை உருவாக்கி கொண்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்க என்னால் சகிக்க பொறுக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை தேடி நான் வந்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து கர்மாக்கள் அனைத்தையும் முடித்து வைத்தேன். என் அன்பு குழந்தையே, முதலில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள். மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றுமே நீயாக இருந்தால் போதுமானது. என் அன்பு குழந்தையே, வலிகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் இவைகளை காரணமாக உன்னுடைய கடமைகளிலிருந்து நீ தவற வேண்டாம். இவைகளையெல்லாம் காரணம் காட்டி உன்னுடைய கடமைகளிலிருந்து ஒரு பொழுதும் நீ தவறக்கூடாது. அப்படி செய்தால் அது உனக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறைத்து சோம்பேறித்தனத்தை வளர்த்து விட்டு விடும். மனதளவில் எதற்காகவும் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்படவும் முடியும். உன்னுடைய கடமைகளை நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு செய்ய பழக வேண்டும். பிறகு பார் உன்னுடைய செயல்பாடுகளை, பிறகு கவனி உன்னுடைய செயல்முறைகளை. வாழ்வில் நீ பயணிக்கப் போகும் வழிகள், சூழ்நிலைகள் பல மகிழ்ச்சியான தருணங்களை தானாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாகவும் அமைந்துவிடும். உன்னுடைய வாழ்வில் சந்தோஷம் ஏற்பட போகும் காலம் வந்து விட்டது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண வலிக்கு சமமாக சந்தித்து விட்டாய். வாழ தகுதி இல்லாதவனோ என்று நீயே முடிவு செய்து விடாதே. முதலில் அந்த எண்ணத்தை நீ தூக்கி தூர போடு. வாழ்க்கை என்றுமே வாழ்வதற்குத்தான் என்று முதலில் நம்பு. இன்று முதல் நான் கூறிய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய முயற்சிகளை வேகப்படுத்து. உனது வாழ்க்கை புதிதாக பிறக்க ஆரம்பித்து விட்டது. நல்ல வசந்த காலம் உனக்காக காத்து கொண்டும் இருக்கின்றது. நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது. என்னுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உனக்கு கிடைத்து விட்டது. மனதில் உள்ள சங்கடங்களை எல்லாம் இப்படி மறைத்து வைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் நான் நலமாக வாழ்வது போல நடித்து கொண்டு இருப்பது என்று கேட்கின்றாயா? உன்னுடைய மனதிலிருந்து நீ நிம்மதியை இழந்து விட்டாயா? அதை வெறும் வார்த்தைகளால் இருக்க வேண்டுமே தவிர மனதளவில் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் துடைத்து எறிய இந்த சண்முகன் நான் வந்து விட்டேன். சில விஷயங்களை வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதிற்குள் பூட்டி வைத்திருக்கின்றாய். அப்படிப்பட்ட விஷயங்களில் எல்லாம் இறங்கி நான் செயல்படுவேன். இன்று உன்னுடைய உடலையும் மனதையும் சில விஷயங்கள் பாதிக்கக்கூடிய நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கின்றது. எதையோ இழந்து விட்டது போல பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகின்றாய். மெல்ல மெல்ல நீ தளர்ந்து வருகின்ற. ஆனால் அந்த நிலைக்கு நான் உன்னை கொண்டு செல்லாமல் அதிலிருந்து மீட்டு இக்கணம் வெளிக்கொண்டு வந்து விட்டேன். இக்கணம் முதல் நீ தெம்பாக உன்னுடைய வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவாய். ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ ஆரம்பித்து விடுவாய். இழந்ததிலும் நன்மை இருக்கின்றது என்று நம்பிக்கை கொண்டு மெல்ல மெல்ல நீ உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து சென்று விடுவாய். சுற்றி இருப்பவர்களை பார்த்து எரிச்சல் படாதே, கோபப்படாதே. நீ எரிச்சல் அடைய வேண்டும், கோபப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் சில செயல்களை செய்கின்றார்கள், சில வார்த்தைகளை வீசுகின்றார்கள். மறைமுகமாக உன்னை தூண்டி பார்க்க, சீண்டி பார்க்க ஆசைப்படுகின்றார்கள். அவர்களுடைய ஆசைக்கு நீ அனுமதி கொடுத்து அந்த இடத்தில் கோபப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. அப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் ஒரு புன் சிரிப்பை கொடுத்துவிட்டு நகர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய அமைதி அவர்களுக்குள்
ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்திவிடும். என் அன்பு குழந்தையே, எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். உன்னை தோற்பவர் இங்கே யாரும் கிடையாது. உன்னை தோற்கடிக்க இங்கு ஆள் கிடையாது. உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னுடைய துக்க நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இனி நிம்மதியான நிரந்தரமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ சுலபமாக எடுத்துக்கொண்டு வாழப் போகின்றாய். நிம்மதியும் சாந்தியும் உனக்கு கிடைக்கும். என்னை நம்பி வந்த குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, என்னுடைய வார்த்தையை காப்பாற்ற நான் என்றென்றும் பாடுபடுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து நீ கவலைக்கு உட்படுத்தி கொள்ளாதே. உன்னை எப்பொழுதும் நான் உன்னை விழுந்துவிட செய்ய மாட்டேன், வாழ வைப்பேன். உன்னுடைய உணர்வில் நான் வாழ்கின்றேன், இதயத்தில் நான் வாழ்கின்றேன், இல்லத்தில் நான் வாழ்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் உயர்ந்த நிலையை நீ அடைய நான் காரணமாக இருப்பேன். கஷ்டங்கள் யாருக்கு தான் இல்லை? கவலைகள் யாருக்கு தான் இல்லை? பிரச்சனைகள் யாருக்கு தான் இல்லை? அத்தனையையும் சமாளித்து தோல்விகள் பல கண்ட பின் வெற்றி என்னும் சாதனையை படைத்துதானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் கடந்து வந்துதான் ஆக வேண்டும். அதற்கு மனதில் தைரியமும் உறுதியும் இறைவனின் மீது நம்பிக்கையும் உன் மீது நம்பிக்கையும் உனக்குள் இருக்க வேண்டும், இருந்தே ஆக வேண்டும். உன்னை யாராலும் திசை திருப்பிவிட முடியாது. கஷ்டத்தை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டு இருந்தால் எப்படி முன்னேற்றம் தோன்றும்? கஷ்டத்தை நினைப்பதை விட்டுவிடு. உன்னை சற்று உன்னுடைய மனதை திசை திருப்பு. நீ உயிராக இருக்கின்ற விஷயங்களை, நீ எதை ரசிக்கின்றாயோ அந்த விஷயங்களில் கவனத்தை செலுத்து. உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழிகாட்டுவேன். அதற்கான பயணத்தை தான் நீ மேற்கொள்ள தயாராக இருக்கின்றாய். கர்மாக்கள் முடிந்ததால் கஷ்டங்கள் தீர்ந்தது. இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தோஷம்தான் உனக்கு. நீ மிகப்பெரிய வளர்ச்சியை காணப்போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை காணப்போகின்றது. வேறாக இருந்து உன்னை நான் பக்குவப்படுத்தி விட்டேன். பலமான வேறாக உன்னை நீ இந்த மண்ணுக்குள் ஊன்றி வைத்து கொண்டிருக்கின்றாய். இனி ஒரு துளி நீர் விட்டால் போதும், அது வளர தொடங்கிவிடும். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கை என்ற நீர் ஊற்றி உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்ய தயாராகிவிடு. ஒவ்வொன்றும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வந்து உனக்கு திரும்ப கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் இனி ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கை இனி குதூகலமாகும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.